வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் டூப்பரான பட்டரியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். நல்லா க்ரீமியான மேத்தி மட்டர் மலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ஜென்ரலாகவே ஒரு சூப்பர் ஹிட் ரெசிபி. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி, ஃபுல்கா, நான் இந்த மாதிரி எது கூட வேணாலும் செட் ஆகும். ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட 10 முந்திரி பருப்பு, கூடவே 4-5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதோட 2 கிராம்பு. இதை நான் சேர்த்து அரைக்க போகிறேன், அதனால் இதிலையே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு தண்ணிலாம் வற்றினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். தண்ணி கம்மியாக சேர்த்து கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். சப்போஸ் நிறையா சேர்த்துட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஃப்ளேவர்ஸ் தண்ணியோடு போயிடும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்தும் அரைக்க முடியாது. அதனால் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்கிறேன். அடுத்து இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்குள்ளேயே இதில் நான் வெந்தயக்கீரை 1 கப் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த வெண்ணெயிலையே வதக்கிடலாம். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 கப் பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பீஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால் ஆல்ரெடி இது குக் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் நார்மல் க்ரீன் பீஸ் எடுத்திங்கன்னா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் நேரத்துலேயே இதை நம்ம எடுத்துருவோம். அப்போ ஆல்ரெடி குக் ஆகிருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிக்ஸியை அலசி அந்த தண்ணியை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. டக்குன்னு கொதிச்சிரும். அப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. இப்போ இது கூட 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக எல்லாமே ஃப்ரெஷ் க்ரீமாக சேர்த்துக்கலாம். இல்லை 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீமோட 1/4 கப் பால் சேர்த்து அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா க்ரீமியான ஒரு கிரேவி ரெசிபி. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா அதை சேர்த்துக்கலாம். இது செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மேத்தி மலாய் ரெசிபி. கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம். நம்ம பயங்கரமாக சமைச்சிருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி இதை சப்பாத்தியோட சர்வ் பண்ணேன். நீங்கள் நான், ரோட்டி இந்த மாதிரி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர் ஹிட் ரெசிபியை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.